ஒரு மெனு சொல்லிட்டு தானே வந்தேன். என்ன சொல்கிறேன்னா, பூரியும் கிழங்கு செஞ்சுட்டேன். பூரி தான் சுட போகிறேன்னு. இங்கே வந்துட்டு பூரிக்கு எண்ணெயும் வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ என்ன செய்கிறான் தம்பி, இல்லைம்மா எனக்கு கார சட்னியும் தோசையும் வேணும்னா. இது கார சட்னி தான். ஆனால் நான் இதில் வந்து பச்சை இந்த கருவேப்பிலையும் மல்லித்தலையும் அதிகமாக போட்டிருக்கேன். ஃப்ளேவருக்காக இப்படியெல்லாம் கொடுத்தா தான் உண்டுன்னு. ஸோ இப்போ அந்த கொஞ்சமாக ஆனால் நல்ல நேரம் பூரி கிழங்கு செஞ்சேன். அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டேன். மாவையும் எடுத்து வச்சுட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ தோசை ஊற்ற போகிறேன். இப்போ தோசை ஊற்ற போகிறேன். என்னென்னா, நம்ம நினைக்கிற மெனுவை நம்மளை சமைக்க விட மாட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு வந்து இது என்னது, இது காளான் பிரியாணி செஞ்சுட்டு காளான் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மெனு. ஆக்சுவலாக நான் வ்ளாகே போட மாட்டேங்கிறேன் இல்லையா? ஸோ இது அப்படியே தோணுச்சு. நம்ம ஒரு மெனு சொல்லிட்டு வந்தோம், பூரி கிழங்கும் இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நம்ம தோசை செய்கிற மாதிரி இருக்கேன்னு. சரி, அவன் கேட்குறதே செஞ்சு கொடு. எனக்கு ஃபுட்டு மட்டும் அவங்கவுங்க கேட்குறது செஞ்சு கொடுத்தே பழகிட்டேன். நைட்டு கேட்டுட்டு படுத்தேன். காலையில் பூரியும் கிழங்கும் செஞ்சுக்கலான்னு சொன்னதால தான் தூங்கிட்டு இருக்கும்போதே அதை செஞ்சோம். சரி பரவாயில்ல, எடுத்து வச்சுட்டு அம்மா அப்புறம் வேணால் சாப்பிட்றமா, எனக்கு கார சட்னியும் தோசையும் வேணும்னு சொன்னதால் இப்போ இது செஞ்சுருக்கேன். அப்புறம் காளான் பிரியாணி செய்ய போகிறேன். இந்த ஒரு குட்டி விலாகை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்னன்றது, ஏன்னா எடிட் பண்ண மாட்டேங்கிறேன். அதற்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டே நான் விலாக்ஸே போட மாட்டேங்கிறேன். ஸோ அதனால தான். அச்சோ, மாவு கல் காஞ்சிருச்சே, மாவு வைக்க இடமே இல்லையே. ஸோ கேட்ட மாதிரியே தோசையை ஊற்றி கொடுத்துடலாம். சரி, உங்களோட எப்போயுமே விலாகே ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னா, சரி எப்படி பண்ணுறது, அப்படியே பேசிக்கிட்டே ஒவ்வொரு விலாகாக எடுத்துகிட்டு அதை அப்படியே போடுவோம். ஃப்யூச்சரில் வேணால் கரெக்டாக விலாக் எடுத்து கரெக்டாக எடிட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விலாக் உங்கள் கூட. ஓகே, ஏன்னா நான் விலாகே போட மாட்டேங்கிறேனாமா, அதுக்காக தான் ஒரு குட்டி விலாக் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது என்னமோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போதே இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதுக்கு தான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.